இந்த கிளாஸ்ல யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கிளாஸ் 12 பிசிக்ஸ் வால்யூம் 1 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் லெசன்ல நம்ம ஃபுல்லா சார்ஜஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த லெசன்ல வந்து கரண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வந்து சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது, மூவ்மெண்ட் ஆஃப் த சார்ஜஸ் நம்ம எப்படி கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது என்னென்ன டேர்ம்ல கரெக்டா யூஸ் பண்ணலாம், என்னென்ன டேர்ம் வந்து இன்டர்மீடியட்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிளாஸோட முக்கியமான ஒரு பார்ட்டு. பாருங்க, இந்த லெசன்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஃப்ளோ ஆஃப் த சார்ஜஸ் இந்த மெட்டாலிக் கண்டக்டர்ல ஓம்ஸ் லா பத்தி தெரிஞ்சுக்குவோம். கிராஃப் போடுவோம் ஓம்ஸ் லால. அந்த கிராஃப் வச்சு சர்டைன் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்பிரேட் பண்ணுவோம். அதே மாதிரி கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ், கிர்ச்சாஃப்ஸ் லா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து எலக்ட்ரிசிட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லாவா கருதப்படுது. அதே மாதிரி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான். இதுல எப்படி நம்ம அப்ளை பண்றோம், அந்த சர்க்கியூட்ல இருந்து நெட் ரிசல்டன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இது பார்க்கலாம். அதே மாதிரி பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன, ஒரு சில நேரத்துல இந்த பவர் எனர்ஜி எல்லாமே வந்து இன்டர்சேஞ்சபிளா நம்ம பயன்படுத்துறோம், அப்படி பயன்படுத்தக்கூடாது. சரி, ஒரு கரண்ட் பாஸ் ஆகுறதுனால ஹீட்டிங் எஃபெக்ட் என்ன ஆகும், ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அது எப்படி இருக்கு, H=I²RT அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். அதே மாதிரி தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். அப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், ஒரு சில எஃபெக்ட்ஸ்ல பார்ப்போம். சீபக் எஃபெக்ட், பெல்சியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட். இது எல்லாமே கான்செப்டுவலா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வந்து இந்த லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மளுக்கு. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம், சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் செல்னா என்ன, பேட்டரி அப்படின்னா என்ன, சார்ஜஸ்னா என்ன, அயான்ஸ்னா என்ன, அயானோட மூமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்துருப்போம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில நேரத்துல வோல்டேஜ் அப்படிங்கிறோம், சில நேரத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான நாலேஜ் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, அதனால இந்த சார்ஜஸ், அயான்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ட்ரிப் வெலாசிட்டி, மொபிலிட்டி அப்படின்னால என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ சார்ஜஸ் வந்து நமக்கு ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தெரியும், சார்ஜஸோட டைப்ஸும் தெரியும். பிளஸ் கியூ, மைனஸ் கியூ சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆட்டம் அஸ் அ ஹோல் இஸ் அ நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஆட்டம் வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆட்டம் பார்த்துருக்கு இல்லையா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டம் அஸ் அ ஹோல் இஸ் அ நியூட்ரல். இது முன்னாடி ரூதர் போர்ட் மாடல் எல்லாம் எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இதுல எத்தனை செல்ஸ் எல்லாம் இருக்கு அது தெரியும், LKLMN செல்லு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஒவ்வொரு செல்லையும் இருக்கும், 2, 8, 18, 30, 2, N². இந்த பேசிஸ்ல வந்து 2N², அந்த பேசிஸ்ல வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானும் போய் உட்காரும். அந்த மேட்டர்லாம் நம்மளுக்கு முதல்லயே தெரியும், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா. இப்ப இந்த ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா, ஆட்டம் அஸ் அ ஹோல் இஸ் அ நியூட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புரோட்டான் நம்பரும் எலக்ட்ரானோட நம்பரும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டம் அஸ் அ ஹோல் இஸ் அ நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். சாதாரணமா நான் வந்து ஒரு காப்பர் ராட் எடுத்துக்கிறேன். காப்பர் ராட், இதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இது ஒரு காப்பர் ராட் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது, மூவ் ஆயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரேண்டம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ரேண்டம் மூவ்மெண்ட்ஸ்னால நம்மளுக்கு எந்த எலக்ட்ரிக் கரண்ட்மே நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது இல்ல இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மோஷன் ஆஃப் த சார்ஜஸ் வந்து கான்ஸ்டியூட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருந்தது, நெகட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். மூவ்மெண்ட் ஆஃப் த சார்ஜஸ் கான்ஸ்டிடியூட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இப்ப நம்ம பொதுவா
கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எதை சொல்றோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டோம்னாலே நம்ம இந்த லெசனோட நேமே வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். அப்ப இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ப்ரீவியஸ் லெசன்ல ஃபுல்லா எலக்ட்ரிக் சார்ஜஸ் பத்தி படிச்சோம். இந்த லெசன் ஃபுல்லா நம்ம என்ன பத்தி படிக்க போறோம்னா ஃப்ளோ ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகேவா? இப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு இந்த வோல்டாயிக் செல் பாருங்க. இதுதான் வோல்டாயிக் செல். பிரைமரி செல், செகண்டரி செல் அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மாதிரி செல் அப்படிங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் செல்லை கண்டுபிடிச்சதே வந்து யார் தான்? செல் வேற பேட்டரி வேற இல்லையாமா? செல் அல்ல காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது வந்து செல், சிங்கிள் செல். ஓகே. அப்ப இந்த சிங்கிள் செல்லுக்கும் பேட்டரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? முதல்ல எலக்ட்ரிக் பேட்டரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வோல்டா தான். அதனாலதான் வோல்டா எக்ஸெல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வோல்டா எக்ஸெல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்மளால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஒரு ஹாஃப் அன் அவர் எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன? அப்ப கரண்ட் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டை பிளேஸ் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் கரண்ட். இவ்வளவுதான் பேசிக். இதை வச்சுட்டு நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டிசைன் பண்ண போறோம். இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம். அந்த ஆட்டம் ஃபுல்லாவே வந்து அதுல என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து மூவிங் அரவுண்ட் த ஆர்பிட்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்பிட்ல அப்படி ப்ரொசீட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நம்ம ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். ஒரு காப்பர் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த மெட்டல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? சப்போஸ் சோடியம் எடுத்துட்டோம்னா கூட சோடியம் ஒரு மெட்டல் தானே. அதுல 11. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃபைனலா லாஸ்ட் ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது லூஸ்லி பவுண்ட் தானே. சப்போஸ் மோர் தேன் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 1000 எலக்ட்ரான்ஸ் பக்கம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Conductors. If number of free electrons present in the particular molecule or atom is more, then we can call it as conductor. ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அமைதியாவா இருக்கும்? கண்டிப்பா அமைதியா இருக்காது. இது வந்து கண்டிப்பா ரேண்டம் மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும். இங்க ஒரு எலக்ட்ரான், அங்க ஒரு எலக்ட்ரான் அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஆனா மூவ் ஆயிட்டு இருக்கும் பொழுதே இந்த சார்ஜஸ் வந்து ஒரு எண்டுல இருந்து ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுமா அப்படின்னா மூவ் ஆகாது. ஏன் அப்படி? ஏன் வந்து சாதாரணமா ஒரு கம்பி வச்சிருக்கோம். அந்த கம்பியில ஏன் சார்ஜஸ் பாஸ் ஆகுறது இல்ல? நம்ம அதை கொண்டு போய் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணா மட்டும்தான் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி இல்ல. வெளியில வந்து ஃப்ளோ ஆகி 1000 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து வெளியில வந்து ஃப்ளோ ஆகி ஒரு கரண்ட் நம்மளுக்கு கொடுக்குதா? கண்டிப்பா கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டோம்னா சப்போஸ் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு, பொட்டன்ஷியல்ல நம்ம டிஃபரன்ஸ் ஏற்படுத்தி விட்ட வோல்டேஜ்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மூவிங் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த கண்டக்டர் டு த அனதர் எண்ட். ஓகேவா? அப்போ இது வந்து நம்ம புக்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சிருக்காங்க. 2 persons are standing here. See this? Okay. They are having no water flow அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா the height is same. Okay. The height is same. Here it is 7 meter or 5 meter. Here also 5 meter. No difference in the height. Okay. So no difference in the flow. There won't be any flow at all. இதுல எந்த ஒரு வாட்டருமே ஃப்ளோ ஆகாது. இந்த டியூப்குள்ள வாட்டர் இருக்குது. அப்ப ஈக்குவல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ்
ஒரு ஹைட் ஒரு எண்ட்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தா கூட there will be flow of water. Why this happen? Because there will be some difference in the gravitational potential. Gravitational potentialக்கு changes வருது இல்லையா, அதனால இந்த இடத்துல வாட்டர் வந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த பொட்டன்ஷியலை கிரியேட் பண்றதுக்காக தான் we are using a battery or cell. ஓகே, இப்படி யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றோம். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகறதுக்கு ஆரம்பிக்கும். இது யுனிவர்சல் ட்ரூத். ஓகே, இதோட அனலாகி என்னன்னா இந்த வாட்டர் ஃப்ளோ தான். அப்ப இப்படிதான் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு த லோயர் பொட்டன்ஷியல். வாட்டரை வந்து ஒரு மேட்ல ஊத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அது பள்ளத்துக்கு தான் போகும். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்ப பேட்டரியோட வேலையே என்ன அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி கண்டக்டர் எடுத்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகுது. இப்ப நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் ஏரியா. இந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் ஒரு கிராஸ் செக்ஷன்ல மூவ் ஆகுது. அது எவ்வளோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ ஒரு டைம்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல இந்த சார்ஜஸ் வந்து இது வழியா கிராஸ் ஆகும் இல்லையா, அதை மட்டும் கனெக்ட் பண்றோம். இப்போ நம்ம வந்து டோல்கேட்ல நின்றுக்கலாம். டோல்கேட்ல நின்றுட்டு போது ஒரு 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 5 செகண்ட் 6 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த 6 செகண்ட்ஸ்ல எத்தனை கார் மூவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. அதே மாதிரிதான் அனலாகி சார்ஜஸ் அந்த பர்டிகுலர் ஏரியால எவ்வளோ சார்ஜஸ் வந்து கிராஸ் ஆகுது, அதுதான் உங்களுக்கு வந்து கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து போன லெசன்லயே சொல்லியிருக்கிறேன். Q ஈக்குவல் டு இட் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது எப்பவுமே மறக்காது. Q அப்படிங்கிறது சார்ஜஸ், சார்ஜஸ் ஃப்ளோயிங் பர் செகண்ட், தட் இஸ் கால்ட் கரண்ட். இப்ப படிச்சு பாருங்க. இப்ப நெட் சார்ஜ் Q passes through any cross section of a conductor. ஏதாவது ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த கிராஸ் செக்ஷனோட ஏரியா ஏ. அப்ப அந்த கிராஸ் செக்ஷன்ல பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து கரண்ட். அப்ப ஐ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், Q பை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சாதாரணமா Q ஈக்குவல் டு இட் அப்படிங்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நம்ம ஃபுல்லாவே நம்ம ஐ ஈக்குவல் டு கியூ பை ன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் தானே, டியூரேஷன் ஆஃப் த டைம் தானே. இப்ப டியூரேஷன் ஆஃப் த டைம் டெல்டா டின்னு தானே சொல்லுவோம். அப்ப டெல்டா டின்னு சொல்லும் பொழுது இதை மட்டும் நம்ம அப்படியே விட முடியாது, டெல்டா கியூ அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப ஆவரேஜ் எடுக்கிறோம். அப்ப கரண்ட்டுக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம், டெல்டா கியூ பை டெல்டா டி. இதை சிம்பிளா நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணுவோம், டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம், இன்டிகிரேஷன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம டைம் இன்டர்வல் வச்சுக்கிறோம், டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். நம்ம வந்து இந்த டிக்யூ பை டிடி டெல்டா கியூ பை டெல்டா டி கியூ பை டி அப்படிங்கறத மட்டும் நம்ம நல்லா ஸ்டெபிளைஸ்டா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது பர்டிகுலர் டியூரேஷன்ல அட் த மொமெண்ட்ல அட் ஒன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எவ்வளோ சார்ஜஸ் வந்து போகுது அப்படிங்கறத எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிற வேர்டையே நம்ம யூஸ் பண்றோம். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர், இது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கரண்ட் மெஷர் பண்றதுக்கு நம்ம அம்மீட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா. அப்ப இதுக்கு நம்மளுக்கு யூனிட் எடுத்து பார்த்துக்கோங்க. சார்ஜுக்கு யூனிட் என்ன, கூலும். அப்போ டைமுக்கு யூனிட் செகண்ட். அப்ப கூலும் செகண்ட் பவர் -1. கேபிட்டல் சி போடணும், ஸ்மால் சி போடக்கூடாது. ஆனா இது வந்து ஸ்மால் எஸ் தான். செகண்டுக்கு வந்து ஸ்மால் எஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 1 ஆம்பியர் என்ன அப்படின்னு கேட்டா கூலும் செகண்ட் பவர் -1 ஆர் கூலும் பை செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? கூலும் பை செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து டைம் பொறுத்து டைரக்ஷன் பொறுத்து மாறாது. அதனால கரண்ட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? அதனால இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேலார் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிம்பிளா டூ வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் தனியா எழுதி வச்சுக்கணும். இப்ப கம்ப்யூட் த கரண்ட் இன் அ வயர் இப்ப சார்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப கியூ கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டியை நம்ம எடுத்து அந்த நொட்டேஷனோட எழுதிட்டோம்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்டு.
அப்ப அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பாருங்க. டைம் கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் படிச்சு வச்சிருக்கோம்? கியூக்கும் டிக்கு இடையில கியூ இஸ் ஈக்குவல் டு இட் அப்படின்னு படிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன வேணுமோ அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து கரண்ட் கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து கரண்ட் ஐ எடுத்துக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. அப்ப இங்க வந்து நம்ம எப்பவுமே வந்து செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து மினிட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப we have to convert minute into second. Okay. 1 minute is equal to 60 seconds. We know already. So substitute all those given quantities in the formula already we know. That is I is equal to Q by T. Then Q is 120 and this is 60. இப்ப divide பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ampere அப்படின்னு கிடைக்கும். I is equal to 2 ampere. This problem may be asked by simply giving I and Q. They may ask T and then they will give I and T. Then they may ask Q, I and T. Whatever it may be, just use this simple relationship. Q is equal to IT. ஓகேவா? அப்ப இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கன்வென்ஷன் அப்படின்னா யூஸ்வலாவே கன்வென்ஷன் அப்படின்னா வசதி, நம்மளுக்கு தேவையான நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படிதான் நம்ம யூஸ்வலா நடைமுறை வழக்கத்துல சொல்றோம். அதுவே கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா என்ன? இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுத்துறது தான் இந்த கன்வென்ஷனல் கரண்ட். யூஸ்வலாவே நம்ம எவ்வளோ பெரிய சர்க்கியூட் போட்டோம்னாலும் பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து தான் ஏரோ மார்க் போடணும். இப்படிதான் ஏரோ மார்க் போடணும். நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து எப்பவுமே ஏரோ மார்க் போடக்கூடாது. அப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து போற ஏரோ மார்க் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா அது கன்வென்ஷனல் கரண்ட். அதாவது எலக்ட்ரான் விட்டுட்டு போன இடத்த வந்து நிரப்புற ஆப்போசிட் டைரக்ஷன், அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். பட் ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல். சார்ஜஸ் வந்து எங்க இருந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து தான் என்ன ஆகும், அப்படியே பாஸ் ஆகும். ஆனா நம்ம பேச்சு வழக்கத்துல நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான வர வழக்கத்துல தான் நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் நீங்க எந்த சர்க்கியூட் போட்டாலும் பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து ஏரோ மார்க் போடுற மாதிரி போட்டுக்கணும். இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இனிமேல் நம்ம நிறைய சர்க்கியூட்ஸ் போட போறோம். அந்த சர்க்கியூட்ஸ்ல நம்ம வந்து கன்வென்ஷனல் கரண்ட் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து போகணும். ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து போற மாதிரி தான் நம்ம போடணும். ஓகே, அதுதான் வந்து இதுல ஃபுல்லாவே இந்த பேராகிராஃப் இது வரைக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சாதாரணமா இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் தி அதாவது நம்ம லைட்னிங் தண்டர் எல்லாம் ஏற்படுது இல்லையா, அது எப்படி அவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பேட்டரிஸ்ல மட்டும் நம்ம சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. ஆனா கரண்ட், ஆனா பெரிய பெரிய இந்த தண்டர்ஸ் அதெல்லாம் லைட்டிங் இதெல்லாம் கூட தண்டர் கிடையாது, லைட்டிங். எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அவ்வளோ அதோட பொட்டன்ஷியல் அளந்து பார்த்தோம்னா ரொம்ப வெரி ஹை பொட்டன்ஷியல். அதனால தான் ஒரு பெரிய மரமே கூட ஒரு சாதாரணமா ஒரு பச்சை மரக்கட்டையை எரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. ஆனா ஒரு பச்சை மரம், பெரிய மரம், லாங் டியூரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மரம் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எரிஞ்சு போயிருது. அப்போ எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து இந்த லைட்னிங் கொடுத்துருக்க முடியும். அவ்வளோ எனர்ஜி கொடுத்தங்காட்டி தான் அந்த மரமெல்லாம் எரிஞ்சு போகுது. அப்ப இவ்வளோ ஹை பொட்டன்ஷியல்ல ஷார்ட் டியூரேஷனை நம்ம இந்த லைட்னிங் கொடுக்குது. அப்ப இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைட்னிங்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கான ஒரு டிவைசஸ் வந்து இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. நம்ம அந்த சார்ஜஸ் அப்படியே நம்ம கிரவுண்டுக்குள்ள தான் கொண்டு போய் விடுறோமோ ஒழிய அது தாங்குற அளவுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம இன்னும் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது ரிசர்ச் ஃபீல்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எப்படி அலைகள் இருக்கு இல்லையா, வாட்டர் வேவ்ஸ், அந்த வாட்டர் வேவ்ஸோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்ப இந்த எனர்ஜி நம்மளால வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கிறதுனால நம்மளால ஸ்டோர் பண்ண முடியல. அதுக்கான ரெமடிஸ் வந்து இனி ஃபியூச்சர்ல கூட டெவலப் ஆகலாம். ஓகே, அடுத்தது நம்ம முக்கியமா இனிமேல் வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற வேர்டை பார்க்க போறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சாதாரணமா நம்ம வெலாசிட்டி அப்படின்னாலே நம்ம எதை நம்ம மீன் பண்ணுவோம்,
டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்க எவ்வளவு தூரம் வந்து எலக்ட்ரான்ஸ் போயிருக்குது, எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது கூட நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். அதுல வந்து கண்டிப்பா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொன்னோமா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மூவ் ஆகும் தானே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும் ஒரு கண்டக்டர் வழியா. அது மூவ் ஆகுறது மட்டும் கிடையாது, அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேல மோதிக்கும். கான்ஸ்டன்டா வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேல மோதிக்கும். அதுல பாசிட்டிவ் அயான்ஸ் தானே இருக்கும், அது மேலயும் மோதும். ஹம், அதே மாதிரி ஆஹ் அதுல டோட்டலா நம்ம பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுல்ல, கண்டிப்பா அந்த இடத்துல அது ஒரு ஃபீல்டு உருவாக்கணும் இல்லையா. உருவாகாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா ரேண்டம் டைரக்ஷன்லயும் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படி பார்க்கும்போது டோட்டலா ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து வெக்டார் ரொட்டேஷன்ல பார்க்கும் பொழுது அது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருக்கும். அப்ப டோட்டலா ஆவரேஜ் வெலாசிட்டி கேன்சல் பண்ணும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நெட் ஃப்ளோ கிடையாது. அதனால தான் நோ நெட் ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம வெக்டர் நோட்டேஷன்ல பார்த்தோம்னா அது வந்து ப்ரூஃப் பண்றதுக்கான நிறைய பேசிக் எவிடென்சஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கண்டக்டரை எடுத்துக்கிட்டோம். அதுல எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கொலைட் ஆகுது, இத்தனை விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் செட் பண்ண போறோம் அந்த கண்டக்டருக்கு இடையில. ஓகே. நம்ம எப்படி அந்த ஒரே லென்த்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஃப்ளோ ஆகல, ஆனா பேட்டரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளோ ஆச்சா இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ கிரியேட்டட் இன் த கண்டக்டர். அப்போ இந்த ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் ஆன் தி திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான்ஸ். கண்டிப்பா நம்ம வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸை அந்த எலக்ட்ரான் மேல கொடுக்குமா கொடுக்காதா? அப்படி கொடுக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. விச் ப்ரொடியூசஸ் அ கரண்ட். ஓகேவா? விச் ப்ரொடியூசஸ் அ கரண்ட். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சலரேட்ஸ் த எலக்ட்ரான். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரானை வந்து வேகமா போற அளவுக்கு ஆக்சலரேஷன் கொடுக்குது. ஓகே, எலக்ட்ரானுக்கு ஆக்சலரேஷன் அது கொடுக்குது. அப்படி போகும் பொழுது அயான்ஸ் ஸ்கேட்டர் அந்த எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் தயர் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். இப்படி போகும் பொழுது இந்த டைரக்ஷன் அப்படி ரேண்டம் மோஷன்ல போகும் பொழுது உங்களுக்கு கேன்சலேஷனோட அளவு வந்து குறைஞ்சிரும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஜிக்ஸாக் மோஷன் வந்து நடக்கும். இப்ப சப்போஸ் இங்க ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கு அப்படின்னா மோதிட்டு அது இப்படி கூட ஸ்கேட்டர் ஆகலாம். அப்ப கண்டிப்பா ஜிக்ஸாக் மோஷன்ஸ் இருக்கும். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நமக்கு ஜீரோ ஆகாது. அந்த சமயத்துல தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகுது. ஓகேவா? இப்ப பாத்துக்கோங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமா மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும் பொழுது அந்த மூவ் ஆகுறதுக்கான அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுதே நம்மளுக்கு விடி அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டி வி தான் சாதாரணமா. அது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஸ்மால் வி போட்டுட்டு நீங்க டி போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட நொட்டேஷன். ஓகே. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகிறதுக்கான எனர்ஜி வந்து இருக்கு அதுக்கு. அந்த கிராஸ் பண்ணி போகிறது இல்லையா. எனி மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் நியூட்ரல் ஆட்டம்ஸ் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ். இது நமக்கு தெரியும் இல்லையா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் சேமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் லீவ் த ஆட்டம். நான் சொன்னேன் இல்லையே என்ஏல, அதுல கடைசியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மட்டும் ஒன்னு இருக்கும். மொத்தமா 11. அதுல 2 8 1 இது ஒண்ணு மட்டும் லீவ் ஆகி போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அது எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிருச்சு அப்படின்னாலே அது பாசிட்டிவ் அயானா மாறி இருந்தானே. கண்டிப்பா பாசிட்டிவ் அயானா மாறி. தீஸ் அயான்ஸ் வில் நாட் மூவ் ஃப்ரீலி வித் இன் த மெட்டீரியல் லைக் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்ப ஒன்ஸ் அது பாசிட்டிவ் அயானா மாறிடுச்சுன்னா அது மூவ் ஆகாது. அதுல இருக்க ஒரே ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரான் வந்து வெளியில போயிருச்சு இல்லையா. அப்ப அது எப்படி மூவ் ஆகும்? கண்டிப்பா அது மூவ் ஆகாது. மூவ் ஆகாம இருக்கும். அதனால தான் வந்து சார்ஜஸ் வந்து அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து மூவ் ஆகாததுனால நம்மளுக்கு கரண்ட் வந்து கிடைக்காது. ஓகே. அப்போ இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில நம்ம வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா
கண்டிப்பா வெலாசிட்டி கிரியேட் ஆகும். அதுதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, the drift velocity is the average velocity occurred by the electrons inside the conductor. ஆவரேஜ் வெலாசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் எங்க? கண்டக்டருக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும் பொழுது. ஓகே, 3 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி அக்யூர்ட் பை த எலக்ட்ரான் அண்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை. அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில இருந்து கொடுத்தோம்னா ஒரு வெலாசிட்டி எலக்ட்ரானிக் கிரியேட் ஆகும். அந்த வெலாசிட்டியை தான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த 2 சக்சசிவ் கொலிஷன்ஸ் இஸ் கால்டு மீன் ஃப்ரீ டைம். அதை நம்ம டவ் அப்படின்னு சொல்லுவோம். போன கிளாஸ் வரைக்கும் டவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது டார்க் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துல டவ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானோட டைம் டியூரேஷன். ஓகேவா? அது லெசனுக்கு லெசன் மாறும் அந்த நோட்டேஷன். அதனால இந்த டவ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. டீன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து டவ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். கால்டு மீன் ஃப்ரீ டைம் டினோட்டேட் பை டவ். த ஆக்சலரேஷன். இப்போ நம்மளுக்கு பொதுவாகவே ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா தெரியும். F இஸ் ஈக்குவல் டு ma. அப்ப A இஸ் ஈக்குவல் டு F பை m. அப்ப ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, E வந்து ஃபோர்ஸ். பிகாஸ் திஸ் இஸ் எலக்ட்ரான் யூ ஹாவ் டு புட் மைனஸ் சைன். ஓகே, அப்ப எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் இஇ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப ஆக்சலரேஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம்? எஃப்க்கு பதிலாக மைனஸ் இஇ போட்டுட்டு அந்த எலக்ட்ரானோட மாஸ், இதுதான் வந்து ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஇ பை எம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஃபோர்ஸ் வந்து மைனஸ் இஇ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ ஒன்ஸ் நம்மளுக்கு ஆக்சலரேஷனுக்கு நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் தானே. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிதானே சொன்னோம். அப்போ ஆக்சலரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் அப்படிங்கிறது வந்து டைம். டைம் வெலாசிட்டியை நீங்க டைமால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்க நம்ம வெலாசிட்டியை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வி என்னது? வி இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏ இந்த டி மல்டிப்ளை பண்ணினா கிடைக்கும் தானே. ஏ இன்டூ டி, டிக்கு பதிலாக தான் டவ் அப்படின்னு போடுறோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி பை டைம். அப்படி வெலாசிட்டி பை டைம் போட்டோம் அப்படின்னா வெலாசிட்டியை ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா நம்ம விடி அப்படின்னு போடலாம். ஆக்சலரேஷன் வந்து ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன். அதனால நம்ம என்ன வெலாசிட்டி, இது எல்லாமே வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இது எல்லாமே வெக்டார் குவான்டிட்டி இல்லையா? அதனால வி டி ஈக்குவல் டு ஏ வெக்டார் இன்டூ டவ் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேவா? விடி இஸ் ஈக்குவல் டு மை. இப்ப பாருங்க இது எப்படி இந்த இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்மள்தான் வந்து ஆக்சலரேஷனுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமே, ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் இஇ பை எம் இல்லையா? அதுதான் இந்த இஇ. இது வந்து இப்படி போட்டா கூட ஈஸியா தான் புரியும். விடி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷனுக்கு பாருங்க இந்த ஃபார்முலா மைனஸ் இஇ பை எம். இந்த டவ் வந்து இங்க இருக்கு. இப்போ இத நம்ம வெக்டார் நோட்டேஷன்ல போறதுனால நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம், மாறாத டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இ மாறாது, டவ் மாறாது, எம் மாறாது, அதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிறோம். அதனால தான் இ டவ் பை எம் அதை முன்னாடி வச்சுக்கிறோம். மாறாத டேர்ம்ஸ் எல்லாம் இது வந்து வெக்டார் மாறிக்கிட்டே தானே இருக்கும். அதனால தான் இ வெக்டார் பின்னாடி வச்சுக்கிறோம். அப்ப இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல, இது எப்பவுமே மாறாது இல்லையா, அது என்ன? இ டவ் பை எம். அதையே நம்ம இன்னொரு நொட்டேஷன்ல எடுத்துக்கிறோம், அதுதான் மியூ. இந்த மியூவை தான் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேவா? இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு டெஃபனேஷன் தெரிஞ்சிருக்கணும், மொபிலிட்டிக்கு டெஃபனேஷன் தெரிஞ்சிருக்கணும். மியூ இஸ் ஈக்குவல் டு இ டவ் பை எம். ஓகேவா? இதுதான் மொபிலிட்டி, மொபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, மேக்னிடியூடு, எதோட மேக்னிடியூடு? இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட மேக்னிடியூடு. எப்போ நம்ம ஒரு வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒன்னா இருக்கும் பொழுது, அதனாலதான் இந்த இடத்துல யூனிட்ங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. ஓகே, whenever we are applying the electric field as unit 1, okay, then the magnitude is just equated to the drift velocity. இந்த drift velocityக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் பண்ணிக்கலாம். எப்போ? இந்த யோட வேல்யூ வந்து ஒன்னா இருக்கும் பொழுது. இந்த வேல்யூ மாறாது இல்லையா, கான்ஸ்டன்ட் தானே.
அதனால எதோட மேக்னிடியூடு? எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட். அது இப்ப படிச்சு பாருங்க புரியும். The mobility of the electron and it is defined as the magnitude of the drift velocity. Magnitude of the drift velocity per unit electric field. Magnitude of the drift velocity per unit electric field அப்படின்னு நம்ம சொல்றோம். mu is equal to modulus of Vd by E. அங்க வந்து ஏற்படக்கூடிய அந்த மைனஸ் பிளஸ் சைன் இதெல்லாமே வந்து இங்க வராது. ஏன் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் தானே, அதனால தான் எப்பெல்லாம் நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு போறோமோ அப்ப வந்து மாடுலஸ் போட்டு பாத்துக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இந்த எஸ் யூனிட் ஆஃப் த மொபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எப்படி வந்துச்சு? இங்க வந்து நம்ம வந்து மொபிலிட்டிக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் வோல் பவர் -1 அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி நம்ம அந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இதோட யூனிட் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் பவர். இது மனப்பாடம் பண்ணிக்கணும். நிறைய யூனிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்த அளவுக்கு நிறைய யூனிட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்ப செகண்ட் லெசன்லயும் யூனிட்ஸ் கிராஸ் ஆயிருச்சு. அப்ப இதை கூட நம்ம படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் பவர் -1 செகண்ட் பவர் -1 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சாதாரணமா நம்ம மொபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணோம்? இ டவ் பை எம் அப்படின்னு டிஃபைன் பண்ணோமா? இ டவ் பை எம். அப்போ இந்த மியூ வந்து நம்ம இப்ப சொன்னது வந்து விடி பை மாடுலஸ் ஆஃப் இ அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்? மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட்? வோல்ட் பர் மீட்டர். இப்ப இந்த மீட்டர் வந்து ஆகும் மேல போகும். மேல போச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர். கீழே இருக்கிற செகண்ட் வந்து மேல வந்துருச்சு. அதே மாதிரி வோல்ட் வந்து மேல வந்துருச்சு. அப்போ மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1 வோல்ட் பவர் -1. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு டைம் சொல்றேன். வோல்டேஜ் அது தட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால மீட்டர் பெர் செகண்ட் தானே, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வோல்ட் பர் மீட்டர் தானே. அப்ப இதை கம்பைன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1 வோல்ட் பவர் -1. இதுதான் வந்து இந்த மொபிலிட்டியோட யூனிட். ஓகேவா? இப்ப இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வந்து சின்ன அளவு 10⁻⁻4 மீட்டர் பர் செகண்ட் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. 10⁻⁻4 டிபிக்கல் மீட்டர் பர் செகண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து போகுது இல்லையா? சப்போஸ் இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு எலக்ட்ரான் வந்து இவ்வளோ ஸ்பீட்ல போச்சுன்னா மோர் தென் 1 hour ஆகும். அப்ப நம்ம ஒரு சுவிட்ச் போட்டோம்னா 1 hour 1 ஹவருக்கு மேல அதை கழிச்சு தான் பல்பு எரியும். ஆனா அப்படி எரியறது இல்ல. என்ன காரணம்? சுவிட்ச் ஆன் பண்ணோனையும் உடனே நம்மளுக்கு பல்ப் வந்து எரியறக்க ஆரம்பிச்சு. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, எலக்ட்ரான்ஸ் ஒன்ஸ் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாக்கணும்னே வெளியே வந்துருச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிராவல்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் தி லைட். அப்போ ஸ்பீட் ஆஃப் த லைட்ல எலக்ட்ரான், இது வந்து ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க எழுதுறதுக்கு பழகும். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்? ப்ராபகேட்டிங் வித் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட். அதுல போகிறதுனால ஒன்ஸ் இப் இட் இஸ் லிபரேட்டட், வெளியே வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னத்துல போகுது? ஸ்பீட் ஆஃப் த லைட்ல போறதுனால at once if you switch on the light then it will glows. ஓகேவா? பல்ப் வந்து க்ளோ ஆகும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன். இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்கிற முக்கியமான ஒரு ரீசன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது அப்படித்தான், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இதுல என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. If an electric field of magnitude அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இ கொடுத்துருக்காங்க. இ 570 நியூட்டன் பர் கூலும். ஓகேவா? கொடுத்து வச்சிருக்காங்க. இஸ் அப்ளைட் இன் த காப்பர் வயர். ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரான். இ கொடுத்துட்டு ஏ கேட்கறாங்க சிம்பிளா. ஓகேவா? நமக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்துக்கோங்க. இப்ப இ வந்து நம்ம 570 NC பவர் -1 போட்டுட்டோமா? இ வந்து 1.6 -19 அது தெரியும் நம்மளுக்கு. எம் தெரியும். இப்ப ஆக்சலரேஷன் உடனே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா F = ma தான். அப்ப A = F/m இல்லையா? Fக்கு நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், EE. Fக்கு பதில் EE மட்டும் போட்டுருங்க. EE/m. அப்போ E நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க 570 × 1. இது E, இந்த E வந்து 570.
இந்த E வந்து 1.6 into 10 power minus 19. M ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 9.11 9.1 into 10 power minus 31. ஓகேவா? இந்த இதையே கம்பைன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்ப பாருங்க, இது வந்து 9.12 இருக்கு பார்த்துக்கோங்க. 912 இருக்கு. இங்க 911 இருக்கு. அப்ப இது எப்படி அடிச்சாலும் நம்மளுக்கு 1 தானே கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்துல 1.001 கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து மிஸ் இருக்கிறத மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதினா போதும். 31ல 19 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பாருங்க. அப்ப இது வந்து 9.11 கூட இது ரெண்டு டிஜிட் தள்ளி வரும். அப்ப இது வந்து என்னவாகும் மாறும் அப்படின்னா 33 மாறும். ஓகே, அப்ப இது போச்சுன்னா 14. அப்ப 14 வந்துடும். 10 power 14 வந்துடும். இது 9.11 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 டிஜிட்ஸ் வரும் இல்லையா? அப்ப இது வந்து 31 வந்து 33 மாறும். 33ல இருந்து 19 போச்சு அப்படின்னா 14. ஓகேவா? அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்து 14. இது ஆக்சலரேஷனோட இது வந்து யூனிட் என்ன? மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -2 -1 இல்ல 10 to the power of -2. அதான் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். ஓகேவா? இப்ப சாதாரண நம்ம டெய்லி லைஃப்ல வந்து எப்படி வந்து மிஸ்கான்செப்ஷன் நடக்குது அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. அது சில பிரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது என் பேட்டரியில சார்ஜ் இல்ல அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மிஸ்கான்செப்ஷன் வந்து இந்த 2 பேராகிராஃப்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சாதாரண நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, பவரு, வெலாசிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இதெல்லாம் வந்து இன்டர்சேஞ்சபிளா நம்ம அந்தந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத இந்த பேராகிராஃப்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம கரண்ட்டை வந்து நம்ம எப்படி மைக்ரோஸ்கோபிக் மாடல்ல கொடுக்கறது, அது வந்து இந்த 2.1.3ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். அந்த கண்டக்டர்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகுது, சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது, மூவ்மெண்ட் ஆஃப் த சார்ஜஸ் கான்ஸ்டிடியூட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை எப்படி வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மாடல்ல கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இது நம்ம ஃபுல்லா கண்டக்டர் ஃபுல்லா அப்படி எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு ஏரியா, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா. இந்த ஏரியால அந்த டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி திக்னஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இதுல வந்து டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கிறோம், டைம் எடுத்திருக்கிறோம். இப்ப வெலாசிட்டி எடுக்க தெரியும் தானே நம்மளுக்கு? வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் தானே. டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், டைம் வந்து டி. அப்ப இது எப்படி எழுதலாம்? டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது வந்து இங்க வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப விடி அப்படிங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்ப இது பார்க்கலாம். கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அண்ட் லெட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ அப்ளைடு from right to left. Right to leftல நம்ம அப்ளை